எங்க பாரு ராசா, நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும். ஏய் மோட்டோ, வா அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நீ வேணா போய் அதை வேடிக்கை பார்த்துட்டு வா, நான் போய் சமோசா சாப்பிட்டு வரேன். உனக்கு இந்த சமோசாவை தவிர உலகத்துல வேற எதுவுமே தெரியாதா? உன்னோட பெரிய தலைவலி, வா என் கூட. அப்படிதான் பட்டே கிளப்ப. எங்க பாரு ராசா, இந்த ரிங் வழியா தாவி குதி. பிரமாதப்படுத்திட்ட. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, சலாம் போடு, அப்புறம் எல்லாருக்கும் கை கொடு. மோட்டோ, 4 காசு சம்பாதிக்க இது ஒரு அற்புதமான வழி. சரி வா, நாமளும் இதே மாதிரி வித்த காட்டி காசு சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு குரங்கு எங்க இருக்கு? குரங்க பத்தி முதல்ல யோசி. எதுவா இருந்தாலும் முதல்ல பிளான் பண்ணணும். வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. இருக்கட்டும். அட இங்க பாரு நண்பா, மோட்டு இப்போ நிஜமான குரங்கு மாதிரி ஆயிட்டான். அப்புறம் இந்த Dress ஸ்பெஷலா செஞ்சது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் குரங்கா இல்லாம வேற ஏதாவது மாறட்டுமா? அதுக்கு வழியே இல்லையா? மார்க்ஸ கட்டினதுக்கு அப்புறமா குரங்கு மாதிரி தான் இருக்கான். ஏய், ஒருவேளை நான் உன்ன மாதிரி குரங்கு வேஷம் போட்டா நான் ரொம்ப ஒல்லியா தெரிவேன். அதனால யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க. உனக்கு தான் இந்த வேஷம் அற்புதமா இருக்கு. உன்ன மாதிரி உருண்டு திரண்டி கொழுன்னு இருக்கிற குரங்கு தான் எல்லாருக்குமே பிடிக்கும் மோட்டோ. ஏன்னா உங்ககிட்ட பர்சனாலிட்டி நிறைய பறந்து கிடக்குது மோட்டோ. என்ன பண்ற? ஏன் மோட்டோ பத்தனோ? ஏன் கஜா கஜா, என்னைய அதை பார்க்க ஒரிஜினல் குரங்கு மாதிரியே இருக்கு. உங்க ஜிகஜக்கா வித்தைய பார்க்க நான் கண்டிப்பா வருவேன். வாங்க வாங்க அன்பான நெஞ்சங்களே, வாங்க இருக்க மனசு கொண்டவர்களே, வாங்க தாய்மார்களே, பெரியவர்களே, வாங்க. இங்க நாங்க காட்டு கத்திக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜானு வயிற்றுக்காகவும் இந்த குரங்கோட பானை வயிற்றுக்காகவும் தாங்க. இங்க பாருங்க, இவன் ஃபார்முக்கு வந்துட்டான். எப்படி குதிக்கிறான் பாருங்க, புடித்து பறக்க குதிக்கிறான் பாருங்க. இந்த கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய குரங்கு. வாங்க வாங்க அங்க நடக்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, 114 வித்தைய கத்துட்டு வந்திருக்கு இந்த குரங்கு. வாங்க இங்க பாரு வித்தியாசமான குரங்கு. இப்ப நீ என்னென்னலாம் பண்ண போற? அவங்க எல்லாரையும் ஒரு தடவை வர வைக்கிறதுக்காக வணக்கம் வை, இல்ல சலாம் ஒண்ணு போட்டு பாரு. அப்படி வைக்க மறந்துட்டுனா எல்லார்கிட்டயும் மன்னிப்பை கேளு. பாருங்க, வணக்கத்தையே எத்தனை வேரியேஷன்ல பண்ணுது. இப்ப நீ என்ன பண்ற? இந்த ரிங்க தாண்டி ஜபக்குன்னு குதிக்கிற. ஓகே, அடுத்து உன்னோட சைக்கிள் வித்தைய ஆரம்பி. இங்க பாரு குரங்கே, இப்ப நீ சைக்கிள்ல இருந்து இறங்கு. அடுத்து பைக்ல ஏறி ஓட்டி காட்டு, ஜனங்க ரசிக்கட்டும். கடவுளே, அது கவர்மெண்ட் வண்டி. குரங்கு சார், தயவு செஞ்சு நில்லுங்க. குரங்கு சார் நில்லுங்க, நில்லுங்க. குரங்கு சார் சொன்னா கேளுங்க. இப்போ அடுத்த விதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் ரவுண்டு கட்டி அது மேல சமோசாவை வீசுங்க. ஒரு சமோசா கூட சிந்தாது, செதறாது. இந்த விதைய கவனமா பாருங்க. இந்த அல்லு தாங்கோட ஆரம்பிக்கலாம். போ. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. அடுத்தவங்க கஷ்டப்படுற காசை என்றதுல என்ன ஒரு ஆனந்தம். அங்க பாரு, அவன் ஒரு டூப்ளிகேட் குரங்கு. போய் அவனை கடின்னு கடிச்சு கோதறிட்டு வா, போ.
வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறீங்களா? இது எப்படி இருந்துச்சு? சரி வா வா போலாம். அந்த குரங்கு என்ன அடிச்சுட்டு போயிடுச்சு. என் கண்ண வலிக்குது. அடே மொட்டை தலையா மோட்டு, மண்டையில மாட்டி வச்சிருந்த அந்த மார்க்ஸ ஏன் கழட்டின? அதனாலதான் நீ டூப்ளிகேட்னா அந்த ஒரிஜினல் கண்டுபிடிச்சிருச்சு. ஏன் இப்படி செஞ்ச மோட்டு? நீ பண்ண தப்பால தான் சின்ன குரங்கா இருக்கிறது உன்னை தேடி வந்து இவ்வளவு பெருசா இருக்கிற உன்னை கிடைச்சிருச்சு. சீக்கிரமா உன் முகமுடிய எடுத்து மாட்டிக்க மோட்டு. ஒழுங்கா அங்கேயே இருங்க. குரங்குங்களை வச்சு வேடிக்கை காட்டுறது சட்டப்படி குற்றம். உங்க எல்லாரையும் நான் கைது பண்ண போறேன். ஒழுங்கு மரியாதை அந்த குரங்கை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்ல கடுமையான தண்டனை கிடைக்கும். இல்லங்க, நீங்க எங்க போனாலும் போலீஸ் உங்களை சும்மா விடாதே. எப்படியாவது அவங்கள பிடிச்சாகணும். எப்பாடு பத்தாவது அவங்கள பிடிச்சாகணும். நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா ஓடிடுங்க. இருங்க இருங்க, இந்த ட்ரெஸ் போட்டு என்னால ஓட முடியல. ஜிப்பு வேற லாக் ஆயிடுச்சு. இப்ப நீங்க திறந்துக்க மாட்டோம். சீக்கிரமா ஓடி வா. கொஞ்சம் அங்க பாருங்க எவ்வளவு பெரிய குரங்கு இருக்குன்னு. ஏய், ஓடாதே நில்லு. எங்க ஓடுற? ஏய். மரியாதையா நில்லு. சட்டத்தின் மீது ஆணை. நில்லு. அந்த குரங்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகுது. அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஜூல விக்கிற டிக்கெட்டை 100 ரூபாயா மாத்திடுவேன். என்ன பேசுற நீ? அது சைக்கிள் மட்டும் இல்ல, பைக்கே ஓட்டும். என்னோட வண்டியில ஒரு நாள் தப்பிச்சு போயிடுச்சு. அப்படின்னா ஜூவோட டிக்கெட்டை 200 ரூபாயா ஏத்திடுவேன். ஆஹா, துரத்திக்கிட்டே வராங்களே. அட கடவுளே, இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? சமோசா. டேய் மண்டையா, எனக்கு சூடா சமோசா குடுறா. உனக்கு பணத்தை நான் அப்புறமா கொடுத்துறேன். டேய் மண்டையா, நான் தான் மோட்டு. குரங்கு 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 காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிங்கம் சார் கொஞ்சம் அங்க பாருங்க. குரங்கு சிங்கம் சார், இந்த குரங்கு பேசுது. என்னது, வாயை திறந்து பேசுதா? அப்படின்னா ஜூவோட டிக்கெட்டை நான் 1000 ரூபாயா ஏத்திடுவேன். அத வாய மூடியா. கனவு காண்றத முதல்ல நிறுத்திட்டு அந்த குரங்கை எப்படி பிடிக்கிறதுன்னு பாரு. அங்க பாரு, அந்த குரங்கு எப்படி கட்டிக்கிட்டு இருக்குன்னு பாரு. எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. யாராவது அந்த பெரிய குரங்கை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா 10,000 ரூபாய் நான் தருவேன். அட, இந்த குரங்கு ஃபைட் எல்லாம் பண்ணுது. இத வச்சு நாம நிறைய விளையாட்டு காமிக்கலாம். அப்புறம் ஜூவோட டிக்கெட்டை 2000 ரூபாயா ஏத்திடுவேன். மரியாதையா சொல்ற, வந்திய நிறுத்து. ஜா, குண்டா குள்ளமா கட்டையா கருப்பா ஒரு குரங்க பாத்தியா? பார்த்தத மட்டும் இல்ல சார், எங்களோட வேனையே அதை அடிச்சிட்டு போகுது பாருங்க. ஏன்னா அது வேன் கூட ஓட்டுதா? அப்ப ஜூவோட டிக்கெட்டை 3000 ரூபாயா ஏத்திடுவேன். நான் குரங்கலடா, குரங்கு பாயல. நான் மோட்டு. சில குரங்குங்க இப்படிதான் பேசும். நான் குரங்கே இல்லன்னு.
டெய்லியே எங்க இருந்தாலும் மோட்டு எனக்கு போன் பண்ணிடுவான். இன்னைக்கு எங்க போனான்னு தெரியல, எங்கேயும் காணோம். நண்பா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஜூல பேசுற குரங்கு இருக்குன்னு. அதனால பேசுற குரங்கு எதுன்னு உள்ள போய் பார்க்கலாம். யோ கஜ கஜா, அது பேசுற குரங்குனா நிச்சயமா நம்ம மோட்டுவா தாயா இருக்கணும். வாங்க வாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அப்புறம் என் அருமை சிறிய குழந்தைகளே, இப்ப நீங்க பாக்குற இந்த பெரிய குரங்கு என்னெல்லாம் வேலை காட்டுதுன்னு பாருங்க. எல்லாரும் அவங்கவுங்க சமோசாவை கையில ரெடியா வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது எல்லாரும் ஒன்னா அது மேல சமோசாவை எறிங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சமோசா கூட கீழே விழவே விழாது. ரெடி ஸ்டெடி அண்ட் கோ. சமோசா வா ரே வா. அடா இப்பதான் எனக்கு புரியுது மோட்டு எதுக்காக வீடு வந்து சேரலன்னு. பிரமாதம்.